So guys, welcome back to our channel. இது உங்கள் டிஜே கேமிங் ஜோன். நம்ம இன்றைக்கி பாப்பா பேட்டைன் சாப்டர் 3 பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்கலாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருங்க. ஓகே, இதில் வந்து மிஸ் டிலேட்டோட என்ட்ரி இருக்குது. வாங்க வீடியோவை என்ஜாய் பண்ணலாம். ப்ளே. சரி கைஸ், இப்போ வந்து லைட்டை ஊற்றுட்டு டப்பு நம்ம வேலை போய் மிஸ்லி லைட் என்ன பண்ணுறாங்க. ஓகே, நம்மளுக்கு அவங்க வச்சு பேட்டரி எடுத்து கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். போயிட்டு டக்குன்னு பேட்டரி வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அது வரல ஓடு உரிச்சு ஸ்லோவாக தான் இல்லை ஸ்பீடாக தான் என்னன்னே தெரில. நீ நம்ம பார்க்கும்போது வரல, திரும்பி பார்த்தோன்னே வந்துருச்சுங்க. ஓகே, இப்போ வேறு எங்கே கரண்ட் எங்கே வைக்கணும்? இடம் அந்த இருக்கு. நான் இது வந்து சில ஷார்ட்ஸ் எல்லாம் கூட பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மிஸ்டி லைட்டை பார்த்துனே இருந்தால் வராது, கிட்ட வராது எதுவும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறதெல்லாம். மிஸ்டி லைட்டை பார்த்துனே இருந்தால் கிட்ட வராது போல். பார்த்துனே எங்கேயும் பார்த்துனே போவோம். ரன்னு நாங்கள் ரன்னு எழுதிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணாலும் வருதா இல்லையான்னு பார்த்துனே அதோட கண்ணை பார்த்துனே இருக்கணும், இல்லைன்னா அது நம்ம பிடிச்சிரும். பார்த்துனே இருக்கணும். அதை பார்த்தா பிடிக்காது போல். ஏன் பார்த்தா பிடிக்காது என்னன்னு தெரில. அதாவது பிடிக்காது மீன்ஸ் நம்மளை கேட்ச் பண்ணாது. எங்கே இல்லை இல்லைங்க. ஐயோ வந்துருச்சு. அதான் சொன்னேன், பார்த்துனே இருந்தால் பிடிக்காது. இதே நான் திரும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குடுன்னு வந்துடும். ஓகே, எடுத்துட்டு இப்போ போயிட்டு நம்ம இது வாங்குறது அங்கே போய் வைக்கணும். இந்த சைடு போகிறது. ஓகே, எங்கே இருக்கா டிலைட்டே? இல்லை ஓடு. ஐயோ, அங்கே தான் இருக்குது. நம்ம இப்போ திரும்பி பார்த்துட்டு ஓடுறோம்ல, கண்டிப்பாக நம்ம பிடிக்க வரோம். ஓகே, இப்போ எப்படின்னா நின்றோம். ஓகே லைட்டு வச்சு கரண்ட்டு எடுத்துகிட்டு இது கொஞ்சம் விளையாடும் போது ஃபன்னாகவே இருக்கும். நான் வேறு இந்த கேமோட பேக்ரவுண்ட் மியூசிக் சவுண்டெல்லாம் மியூட் பண்ணி வச்சதுனால உங்களுக்கு கொஞ்சம் எப்படி சொல்ல, இது ஈஸியாக இருக்க மாதிரி தோணும். ஈஸின்னு சொல்ல முடியாது. நீங்கள் விளையாடும்போது சத்தியமாக இந்த பாட்டு மட்டும் உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். இந்த மிஸ்டி லைட் கிளாஸ் ரூமில் ஸ்கூல் பாட்டு மட்டும் செம்ம ஜாலியாக இருக்கும். இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ். ஓகே, இப்போ வந்து பேட்ரி பேட்ரி அம்மா சத்தியமாக போயிட்டேன். பேட்ரி திரும்ப இப்போ இதை பார்த்துனே எல்லா வேலையும் இப்போ அதை பார்த்துனே பண்ணணும், இல்லைன்னா பிடிச்சிரும். ஓகே, ஐயோ திரும்பிட்டேன். இது கிட்ட வந்திருக்கு. இப்போ அதான் சொல்கிறேன், பார்த்துனே பண்ணலன்னா வந்துடும். அது எவ்வளோ ஸ்பீடாக வரும். ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வைக்குது. கிட்ட விட போகலாமான்னு தெரில தானே. நம்ம எப்படி விட்டுருவோம் அதில் எல்லாத்தையும் ஓடி வருது. இப்போ ஸ்பீடாக ஓடி வருது. நம்ம பார்த்தாலும் சித்திரம் சத்தியமா அது ஸ்பீடாக கடைசியில் ஓடி வந்து இவ்வளோ நேரம் நடந்தது கூட நான் பயப்படல. கடைசியில் ட்ருக்குன்னு ஓடி வந்தது பாருங்க. ஓகே, ஷட்டில் அடிபட்டு செத்துருச்சுப்பாவும். இப்போ ஹாப்பி அப்ஸ்ட். ஓகே, இதோ ஹேண்டா. ஓகே கைஸ், நம்மளுக்கு இது வந்து புது நியூ ஹேண்ட் அப்டேட்டு. ஒரு புது ஹேண்டு கிடச்சிருக்கு. ஃபயர் ஃபயரை தெரிய ஓடும். ஃபயர் ஷூட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஹேண்டு போல். நல்லது தான். இப்போ வந்து நம்ம வேறு எங்கேயோ வந்துட்டோம். இப்போ ஒரு இடத்துக்கு என்ன பிளாங்க் ஆகிடுதுங்க. ஒரு இடத்துக்கு ஜம்ப் ஆகிறோமா இல்லை என்னன்னு தெரில, பிளாங்க் ஆகிடுது. எஸ் ஓகே, போகிறோம். ஷூட் பேட்ரி ஷூட் பண்ண பேட்ரி எடுத்துகிட்டு டிவி இது ஏதோ ஒரு இடத்துக்கு. இந்த இடத்த பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆனிமி இருக்கும், கைஜியா குட்டான்னு ஒரு ஆனிமி. அது ட்ராஷ் எல்லாம் போட்டு நல்லாயிருக்கும் ஆனிமி. அட்மாஸ்பியர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பழக லேட்டாக தான் ஆகும், பட் போக பழகணும். அந்த மாதிரி நல்ல ஆனிமி தான். அந்த மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கும்ல, ஒரு பழத்துக்குள்ளே விழுணும், அந்த மாதிரி இந்த இடம் இருக்குது. அஸ் ஆனிமி ஃபேனாக ஆனிமி பற்றி பேசலைன்னா எப்படி? ஒரு ஆனிமி ஃபேனுன்னு நம்ம யூடியூப் ஷார்ட்ஸை பார்த்தாலே தெரியும். போட்டு வச்சுருப்பேன், போட்டு தள்ளியிருப்பேன். ஜம்ப்பு, ஐயோ ஜம்ப் வர கரண்ட் எடுத்து போனுங்க. ஜம்ப் பண்ண முடியல. இங்கே எதுவும் இதுதான் என்ன இது தர முடியல.
வரமாட்டுது கைஸ். என்கிட்ட ஏதோ குதிக்கணுமா என்ன? இல்லை எங்கே எதோ போகிறோம். கீழே வெயிட் பண்ண, கீழே வச்சிட்டோம். வா எங்கேயும் வந்திருக்கோம். யாரோ பேசுகிறாங்க, பட் எல்லாரும் பேச பார்க்க முடியல. எந்த கேரக்டர் தான் தெரியல. ரியலி நத்திங் லெஃப்ட். ஓகே ஜம்ப் வருது. நான் என்ன நினச்சேன், அப்போ ஜம்ப் வராதுன்னு. ஸோ ஓகே நம்ம கை தான் ப்ராப்ளம் இல்லை, நம்மளுக்கு எதுவும் பக் ஆகிடுச்சுன்னு நினச்சேன். பட் இல்லை. போனால் போதா. ஓகே இப்போ எங்கே வந்திருக்கோம்? குச்சின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஜம்பே இன்னொரு ஜம்பே ஊழ்ந்திருப்பேன். இங்கே நாங்கள் போனோமா என்ன? இல்லை அங்கே தானே இருந்தோம் இல்லையா? ஓகே இப்போ வந்து இங்கேருந்து அங்கே குதி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கரண்ட் இது சப்ளை கொடுக்கணும் போல். மாற்றி ஒயரை அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸை திருப்பி விடணும் போல். கனெக்ஷன் கொடுத்து கரெக்டாக கனெக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகே இது வந்து எப்படின்னா, நம்ம கை ரொம்ப தூரம் வராதுல. ஸோ நம்ம கை இங்கே இருக்க மாதிரி செட் பண்ணுறதுக்காக செட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ஜம்ப்பு செட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். எப்படி ஜம்ப் பண்ணுறது? இது அந்த 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 இதுக்கு டிரான்ஸ்ஃபார்மருக்கு பக்கத்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம செட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ நம்ம இதில் வரப்படுற மாதிரி செட் பண்ணணும் இல்லையா? ஓகே இப்போ அங்கே போயிடும். இப்போ இங்கேருந்து அங்கே ஜம்ப் சுத்தம் தான் நான் நினச்சேன். வந்துட்டேன் திரும்பி ஓகே இப்போ வந்து நம்ம இதை வந்து கொடுக்கணும், திருப்பணும் திருப்பி. ஓகே இது வந்து நம்ம கரெக்டாக அந்த சாக்கெட்டில் போகிற மாதிரி செட் பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம போய் அந்த ஹேண்டை மட்டும் அமுத்தி விட்டுட்டா முடிஞ்சிச்சு. லிவரை எடுத்து விட்டா ஓகே ஃபினிஷ் டாஸ்க் அக்காம்ப்ளிஷ்டு. ஓகே நம்ம போகலாம். நம்ம வேலையை பார்த்துனேன் அது உதி. ஓகே இப்போ வந்து ஒரு வழி இங்கேருந்து குதிக்கணுமா? எங்கே போகிறது தெரில, மறந்துட்டேன். ஓகே இங்கே எங்கே எதாவது இருக்குமா? ஸோ இப்போ டைலாக்ஸ்லாம் இன்னும் நம்மளுக்கு கடைசி பாட்டு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் கடைசி ஃபைட்டெல்லாம் வரும். இன்னும் கொஞ்சம் பாட்டு தான் இருக்குது. இந்த பாப்பி பிளேடைம் சாப்டர் 3 கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். ஆனால் எனக்கு இந்த கேமில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட்னா நான் இதுவும் சொல்லுவேன். இந்த ஸ்கூல் கேம் இப்போ இந்த பாட்டு விளையாடணும்ல, மிஸ்டி லைட், இது நல்லாயிருக்கும். அதை பார்த்துனே போயிட்டு மாட்டாத நல்லா தான் கொஞ்சம் ஃபன்னாகவே இருக்கும். ஓகே இப்போ எப்படியோ அப்படி பேசினே வந்துட்டேன், லிஃப்ட்டு போட்டேன். ஓகே போகலாம். குதி ஜம்ப். ஓகே ஜம்ப் பண்ணிட்டாச்சு. இது குதிக்கவே ஜாலியாக இருக்குங்க. ஸோ இப்போ ஒரு கதை. ஓகே டக் இன்னும் அந்த ஃபயர் கன் யூஸ் ஆகலை. நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா அது கண்டிப்பாக எதுக்கும் யூஸ் ஆகும் ஒரு பாட்டு. இப்போ வெற்றிகரமாக நம்ம ஸ்கூல் லெவல் முடிச்சுட்டு ப்ளே ஹவுஸ்க்கு போகிறோம் கைஸ். இதுதானே ஸ்டார்டிங்கில் சொல்லிச்சு, ப்ளே ஹவுஸ் தான் ரொம்ப டேஞ்சரஸ். இதுக்கு தான் இந்த ஃபயர் கன், அதுவும் சொல்ல வந்துட்டேன். இதுக்கு தான் இந்த ஃபயர் கன் ஷூட் ஆகும். இப்போ குட்டியாக நிறையா வரும். பார்ப்பீங்களா? பாபி பியர் ஹக்குன்னு ஏதோ சொல்லுது. ஐ எம் கிரேசி அபவுட் யூ. ஓகே ப்ளே ஹவுஸ் அதான் சொல்கிறேன். இந்த ஸ்டார்டிங்கில் பார்ட் 3ல் நம்ம சொல்லியிருக்கோம். ஏதோ ஒரு இடம் ரொம்ப எப்படி சொல்ல கயட்டிக்காக இருக்கும். கரெக்டாக இந்த ப்ளே ஹவுஸ் தான் சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன் போன பாட்டில் போட்டது. ப்ளே ஹவுஸ் தான் கஷ்டமான இடமா என்னன்னு தெரில, செக் பண்ணிட்டு பார்க்குறோம். ஆனால் இதில் கொஞ்சம் நிறையா வரும். இது வந்து எப்படின்னா இல்லை உங்களை கடிச்சு லைஃப்பில் எனக்கு கூட கம்மி பண்ணும் அந்த மாதிரி. ப்ளே ஹவுஸில் ஜாலியாக போக வேண்டியதான் நம்ம சொல்கிறதுக்கு. நான் கண்டிப்பாக ப்ளே ஹவுஸ் பார்த்து இந்த பாட்டில் முடியாது. ஷூட் பண்ணிட்டு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிட்டா பார்த்து முடிச்சிடலாம்.
சீக்கிரம். ஏன்னா ப்ளே ஹவுஸ்க்கு கொஞ்சம் அதுவும் ஸ்கூல் டாஸ்க் மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ரொம்ப பெருசு இல்லை, பெருசு ரொம்ப பேசணும், சின்னதுன்னு சொல்லணும், பேசணும் மீடியம் அப்படி சொல்லலாம். இப்போ வந்து ஒன்று ஒன்று சுட்டணும் எங்கேருந்து வரும்னே தெரியாது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து அந்த ப்ளே ஹவுஸ் பார்த்து போகணும். இப்போ போகிற வழியில் எல்லாத்தையும் என்னென்ன இருக்குதோ பார்க்கும்போது ஏதோ போயின்னு இருக்கும் ஒரு வழியில் பார்க்குறதுல நம்ம அடிச்சு போட்டு போக வேண்டியது தான். ஓகே, சர்க்கஸ் ஆச்சு. இது நிறையா ரைட்ஸ் குழந்தைங்க விளையாடுற கேம்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ட்ராம்போலின்லாம் இருக்கும் தெரியுமா? இன்னொன்று ட்ராம்போலின்னு வச்சுக்கோங்க. ட்ராம்போலின்லாம் இருக்கும்ல, அதில் இருக்க கேம்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது ப்ளே ஹவுஸ். ஓகே, நம்ம இப்போ இந்த செவத்தில் பத்திரமா குச்சிடலாம். எங்கே வருதுன்னே தெரில, அதிகமாக வந்தனே இருக்குது. ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு இடத்துல தான் பார்த்து இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்து போனோம். எங்கேருந்து எது வரும்னே தெரியாது. இப்போ வந்துட்டோம் காய்ஸ். ஏதோ ஓட்டை இருக்குது, சுடனே போனாங்க. ஏன்னா லைட்டு சுத்தமாக கண்ணு தெரில. இருடா கீழே தள்ளு. நம்ம குச்சி போகிறதுக்கு இதுலேருந்து குடிச்சிருப்போம். வருது நிறையா வருது. அது சுடுறதுக்கு பதில் செவத்து சுட்டுன்னு இருக்கிறேன். இருட்டாக இருக்குது ரைஸ். ரொம்ப லைட்டு போட்டால் நிறைய வருமா என்னன்னு தெரில. அதுக்கு ஓகே. இப்போ நம்ம அந்த பட்டனில் ஒரு கல் ஸ்கொயராக ஒரு பிளாக் இருந்து தள்ளி விட்டா மாதிரி இந்த பட்டன்லேயும் இதை தள்ளி விடணும். இது எதுக்காகனா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாக் தள்ளி விட்டேன், மற்றபடி சும்மா தள்ளலை. அது சொல்ல மறந்துட்டேன். ஓகே, இப்போ 2 பட்டன் ஆக்டிவேட் கிளிக் பண்ணிட்டாச்சு. ஐயோ, டார்கெட்டே பண்ணாத சுட்டுன்னு இருக்கிறேன் நான். அங்கங்கே லைட்டாக வெளிச்சமாக இருக்காதுல்ல, நம்ம உருவாக்கின லைட்ஸ் தான். இப்போ நம்ம இந்த பட்டன் கிளிக் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நம்ம அங்கே 2 பட்டன் ஆக்டிவேட் பண்ணுறதை கிளிக் பண்ண முடியும். போகலாம். அதுதான் இங்கே ஏதோ ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். இங்கெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன், தெரில வருமா என்னன்னு தெரில. சரி கைஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆல்ன்ற ஆப்ஷன் போட்டிங்கன்னா நாங்கள் போட்ட ஒரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதாவது நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுமோ அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். And thanks for watching this video guys. Bye.